தாமதமாக வந்த கடிதம். அனன்யா எப்போதும் நினைத்தாள் நேரம் அவளுக்காக காத்திருக்கும் என்று. சின்ன ஊர், மல்லிகை மணம் வீசும் காலை மாலை நேரங்களில் அப்பாவின் சைக்கிள் மணி சத்தம். ராகவன் அவனுடைய அப்பா அதிகம் பேசாதவர், கோபம் காட்டாதவர், எதையும் காட்டாதவர். ஆனால் அனன்யாவின் உலகம் முழுவதும் அவர்தான். பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் அவர் அவனை நடந்தே கூட்டிச் சென்றார். அனன்யா முன்னால் ஓடிக்கொண்டே நண்பர்களுடன் பேசிக்கொண்டே போயிடுவாங்க. ஒரு முறை கூட திரும்பி பார்த்ததே இல்லை. அப்பா பின்னால் இருக்கிறா என்று. அவர் இருந்தார் எப்போதும். காலம் சென்றது, வயது உயர்ந்தது, கனவில் பெரியதானது. பெரிய நகர கல்லூரியில் சீட் கிடைத்ததும் அனன்யா மகிழ்ச்சியில் பறந்தாள். அந்த நாள் அப்பா அமைதியாக இருந்தார். சாமானியங்கள் ஒழுக்கங்க பேக் செய்தார். அவள் பையை மூடும்போது ஒரு சிறிய கடிதத்தை உள்ளே வைத்தார். ஒரு நாள் நீ தனியாக உணரும்போது அதை வாசி என்று மெதுவாக சொன்னார். அனன்யா சிரித்தாள். அப்பா கல்லூரிதானே, எல்லாம் சரியாக இருக்கும். அவள் தலையசைத்தாள். எப்போதும் போல. நகர வாழ்க்கை அனன்யாவை மாற்றியது. அப்பாவிற்காக தினசரி கால் வாரத்திற்கு ஒரு முறை ஆனது, வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை ஆனது. அப்பா அழைத்தால் பிஸிப்பா, அப்புறம் பேசலாம் என்று சொல்லிவிட்டாள். அவள் சரி கண்ணா என்று ஒரே வார்த்தை. ஒரு நாள் அந்த அழைப்பு வந்தது. அனன்யா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவள் கவலைப்படவில்லை. சாதாரணமாகத்தான், நான் எக்ஸாம் முடிச்சிட்டும் வர்றேன். ஆனால் நேரம் காத்திருக்கவில்லை. அனன்யா ஊருக்கு திரும்பிய போது வீடு அமைதியாக இருந்தது. அதிக அமைதி. சைக்கிள் மணி சத்தம் கூட இல்லை. அப்பா இல்லை. அந்த இரவில் அவள் பையை திறந்தாள். பல வருடங்களுக்கு முன் அப்பா வைத்த அந்த கண்ணா, நீ எவ்வளவு உயரம் போனாலும் உன் பின்னால் நான் நிற்கிறேன். நீ திரும்பி பார்க்கவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நீ விழும்போது நான் இல்லாமல் இருப்பேன். அனன்யா அழுதாள், கத்தி அழுதாள். அந்த கடிதம் தாமதமாக வாசிக்கப்பட்டது. அப்பாவின் இறுதி நாட்கள் அனன்யாவுக்கு தெரியாமலே அமைதியாக கடந்தது. அவன் மருத்துவமனையில் இருந்தபோது கூட என் பொண்ணுக்கு சொல்ல வேண்டாம், அவளுக்கு படிப்பு முக்கியம் என்று சொன்னார். அந்த வார்த்தை அனன்யாவின் காதில் விழவே இல்லை. அப்பாவின் அறை அதே பழைய வாசனை, அதே அலமாரி, அதே கடிகாரம். நேரம் நின்றதிய மாதிரி. அனன்யா மெதுவாக அலமாரியை திறந்தாள். உள்ள பழைய நாட்கள், மருந்து சீட்டுகள் மற்றும் ஒரு டைரி. டைரியின் முதல் பக்கம். அனன்யா என் உயிர். அவள் கையில் நடுக்கின. அந்த டைரியின் அப்பா எழுதியிருந்தார். இன்று அனன்யா காலேஜ் போன பின்னால் அவள் குரல் கேட்டதும் உடம்பு வலியெல்லாம் மறந்துடுச்சு. அடுத்த பக்கம். டாக்டர் சொன்னார் காலம் குறைவு, ஆனால் என் பொண்ணு கனவுகள் இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் அனன்யாவின் கண்கள் கண்ணீர். ஒரு இடத்தில் அப்பா எழுந்திருந்தார். நான் இல்லாத நாளில் அனன்யா தனியாக உணரக்கூடாது. அதனால் அவள் பைக்குள்ள ஒரு கடிதம் வச்சேன். அனன்யா உடைந்தாள். அடுத்த நாள் அவள் அப்பாவின் சைக்கிளை எடுத்தாள். பல வருடங்களுக்கு பின்னால் அந்த சைக்கிள் மணி மீண்டும் ஒலித்தது. அந்த சத்தம் அவள் இதயத்தை கிழித்தது. அனன்யா ஒரு முடிவு எடுத்தாள். அவள் நகரத்திற்கு திரும்பவில்லை. அந்த ஊரிலே ஒரு சின்ன நூலகம் தொடங்கினாள்.
பெயர் வைத்தாள். அப்பா. அந்த நூலகத்தில் ஒரு சுவரில் எழுதினால், அமைதியாக நேசிப்பவர்கள் ஒரு நாள் பேசாமல் போய்விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய அன்பு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் சின்ன பெண் வந்து கேட்டாள், அக்கா, அப்பா என்னை ஸ்கூலுக்கு கூட்டி வரார். அவள் என் கூட வருவதை தான் வெறுக்கிறேன். அனன்யா சிரித்தாள். கண்ணீர் கலந்த சிரிப்பு. மெதுவாக சொன்னார், ஒரு நாள் அந்த நடைப்பயணமே உனக்கு உயிராக இருக்கும். அடுத்த நூலகம் மெதுவாக உயிரின் உயிராக மாறியது. மாலை நேரத்தில் குழந்தைகள் சிரிப்புகள், புத்தகத்தின் வாசனை, சைக்கிள் மணி சத்தம் அனன்யாவுக்கு அப்பாவை நினைவூட்டியது. அவள் மட்டும் தான் அந்த நூலகத்தின் காவலன் இல்லை. அந்த இடம் அவளை காப்பாற்றி கொண்டது. ஒரு நாள் மனிதன் வந்தான். அமைதியாக, முகம் கண்ணீரை கனிவு, கையில் ஒரு பழைய புத்தகம். இந்த புத்தகம் கிடைக்குமா என்று மெதுவாக கேட்டான். அனன்யா புத்தகத்தை பார்த்தாள். அப்போ படிக்க விரும்பிய அதே எழுத்துகள். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க என்று கேட்டாள். ஆதித் என்று சொன்னான். அந்த ஊர்ல தான் பள்ளி ஆசிரியர். ஆதித் அடிக்கடி வர ஆரம்பித்தான். அவன் அதிக பேசவில்லை. அனன்யா போலவே அவனும் அப்பாவை இழந்தவன். ஒரு நாள் அவன் சொன்னான், அப்பா இல்லாத வீடு அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த அமைதி சத்தமாக காயப்பட்டும். அனன்யா முதன்முறையாக யாரோ தன்னை புரிந்து கொண்ட மாதிரி உணர்ந்தாள். காலம் நகர்ந்தது. ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது. நகரக் கல்லூரியில் இருந்து வேலை வாய்ப்பு, பெரிய சம்பளம், பெரிய வாழ்க்கை. அனன்யா கைகள் நடுங்கின. மீண்டும் நகரமா? மீண்டும் விளக்கமா? அந்த இரவு அவள் அப்பாவின் டைரியை திறந்தாள். ஒரு கடைசி பக்கம். கண்ணா, வாழ்க்கை உன்னை எங்கே அழைத்தாலும் உன் மனசு நிம்மதியாக இருந்தால் அதுவே சரியான இடம். அடுத்த நாள் அனன்யா ஆதித்திடம் சொன்னான், நான் போக மாட்டேன். ஆதித் சிரித்தான். உங்க அப்பா இப்போ சந்தோஷமா இருப்பாரு. ஒரு வருடம் கழிந்தது. நூலகம் பெரிதாக மாறியது. அது ஒரு கற்றல் மையமானது. ஆதித் அங்கே குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுத்தான். அனன்யா அப்பாவின் கனவை மெதுவாக உலகத்திற்கு கொடுத்தாள். ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அனன்யா சைக்கிள் மணியை அடித்தாள். அந்த சத்தத்தில் அப்பாவின் குரல் கேட்டது. அவள் கண்களை மூடினாள். அந்த முறை திரும்பி பார்த்தாள். மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. நூலகத்தில் வாசலில் அனன்யா நின்றிருந்தாள். மழைத்துளிகள் அவள் கண்ணீரோடு கலந்தன. ஆதித் மெதுவாக அருகில் வந்தான். சைக்கிள் மணி சத்தம் கேட்டது. நீ ஏன் இப்படி சோர்வாக மாறுற என்று கேட்டான். அனன்யா முதன்முறையாக முழு உண்மையையும் சொன்னாள். அப்பாவின் நடை, அப்பாவின் அமைதி, அப்பாவின் தனியாக தாமதமாக வாசித்த கடிதம். ஆதித் கவனமாக கேட்டான். இடையில் கூட பேசவில்லை. அவள் பேச முடிந்ததும் ஆதித் சொன்னான், சில பேர் போயிட்டாலும் அவர்களோட அன்பு நம்ம வாழ்க்கையில் வழி நடத்தும். அந்த வார்த்தைகள் அனன்யாவின் மனதை தட்டின. அந்த இரவு அனன்யா ஒரு முடிவு எடுத்தாள். அப்பாவின் டைரியின் கடைசி வெற்று பக்கத்தில் அவள் எழுதினாள், அப்பா, நீ கற்றுக் கொடுத்த பொறுமையும் அமைதியும் இப்போ என் வாழ்க்கை. சில மாதங்கள் கழித்து அதே நூலகத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சி. குழந்தைகள், ஆசிரியர்கள், ஊர் மக்கள். ஆதித் அனன்யாவின் கைகளை பிடித்து சொன்னான், உங்கள் அப்பா உங்களை தனியாக விட்டு போகவில்லை. உங்களை
நீங்களாக உருவாக்கிட்டு போயிருக்காரு. அனன்யா சிரித்தாள். அந்த நாள் மாலை அவள் அப்பாவின் சைக்கிளை எடுத்தான். மெதுவாக மணி அடித்தாள். இந்த முறை அந்த சத்தம் வலி இல்லை, நன்றி இருந்தது. பல வருடங்கள் கடந்தது. நூலகம் இப்போது பெரிய கற்றல் மையமாக மாறியது. அனன்யா பெயர் பல மாணவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறப்புனையாக இருந்தது. அவள் புகழ் விரும்பவில்லை. அப்பா போலவே அமைதியாகவே இருந்தாள். ஒரு நாள் இளைஞன் வந்து நின்றான். கையில் ஒரு கடிதம். மேடம், நான் இங்கு தான் படித்தேன். ஒரு காலத்தில் எனக்கு யாரும் இல்லை. இந்த நூலகம், நீங்களும் என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க. அனன்யா அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு, அப்பாவின் கடிதம் போலவே அவளின் கைகள் நடுங்கியது. அந்த மாலை அனன்யா அதிர்ந்துட்டாள். நூலக வாசலில் அமர்ந்திருந்தாள். நமக்கு பிறகு இது எப்படி இருக்கும்னு என்று ஆதித் கேட்டான். அனன்யா சொன்னாள், அப்பா, ஒரே ஒரு விஷயம்தான் கற்றுக்கொண்டேன். அன்பு சத்தமில்லாமலும் உலகத்தை மாற்றும். அடுத்த வருடம் அந்த நூலகத்தில் புதிய பெயர் வைக்கப்பட்டது, ராகவன் அறம். திறப்பு விழாவில் அனன்யா ஒரு வரி மட்டும் பேசினாள். இந்த இடம் என் அப்பாவுக்காக இல்லை, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்களை அமைதியாக நேசித்த அனைவருக்கும். அந்த இரவு அனன்யா வீட்டிற்கு திரும்பி போகும் சைக்கிள் மணி சத்தம் தூரத்தில் கேட்டபோது அவள் சிரித்தாள். அந்த முறை திரும்பி பார்க்கவில்லை. அவளுக்கு தெரியும், அப்பா எப்போதும் கூடவே இருக்கிறாருன்னு. அவள் எப்போதும் காத்திருந்தாள். கார்த்திக் எப்போதும் அவசரமாகத்தான் இருந்தான். அவசரமாக எழுவான், அவசரமாக சாப்பிடுவான், அவசரமாக வெளியே போவான். ஆனால் அவள் மட்டும் அவசரப்படவே இல்லை. அவன் அம்மா மீனாட்சி காலை 5 மணி எழுந்து அவள் பிடிச்ச இட்லி, அவனின் பிடிச்ச சட்னி. அம்மா, நான் லேட்டா என்று சொல்லும்போது அவள் சொல்லுவது ஒரே வார்த்தை, சாப்பிட்டு போ. கார்த்திக்கு அம்மாவின் உலகம் மாறியவே இல்லை. அவனுக்கு வெற்றி முக்கியம், வேலை முக்கியம், பணம் முக்கியம். அவளுக்கு அவன் முக்கியம். நல்ல வேலை கிடைத்ததும் கார்த்திக் நகரம் போனான். அம்மா, மாதம் ஒரு முறை வரேன். அவள் சிரித்தாள். நான் காத்திருப்பேன். மாதம் ஒரு முறை 3 மாதமானது, 3 மாதம் வருடமானது. அம்மா தினமும் வாசல் பார்த்தாள். ஒரு நாள் அவள் விழுந்தாள். மருத்துவமனையில் டாக்டர் சொன்னான், மகளை வரச் சொல்லுங்க. அவள் தலை அசைத்தாள். வேண்டாம், அவள் பிஸி. அந்த இரவு காத்திருக்கும் உங்க அம்மா. அவன் முழுசா கேட்கல. நாளைக்கு மீட்டிங் இருந்தது, நாளை பேசலாம். அடுத்த நாள் மீட்டிங் முடிந்ததும் ஃபோன் பார்த்தாள். 17 மிஸ்டு கால்ஸ். அவன் உங்களுக்கு வந்தபோது வாசலில் யாரும் இல்லை. உள்ள அம்மாவின் சேலை, மாலை அமைதி. அவள் படுக்கையில் பக்கத்தில் ஒரு காகிதம். கண்ணா, நீ பிஸின்னு தெரியும், அதனால உன்னை தொந்தரவு பண்ணல. நான் காத்திருந்தேன். இப்போ காத்திருக்க தேவையில்லை. காத்திருக்க. முதன்முறையாக அவசரப்படாமல் அழுதான். அம்மா போனதுக்கு பிறகு வீடாவே இல்லை. அமைதி, சத்தமாக இருந்தது. கார்த்திக் ஒவ்வொரு மூலையையும் பார்த்தான். சமையலறை, அம்மா தினமும் நின்ற இடம், அவன் பிடிச்ச காஃபி டம்ளர் அதே இடத்தில். அவன் முதன்முறையாக அடுப்பை எரித்தான். பால் கொதித்து அம்மா சொன்ன குரல் கேட்டது. பார்த்து பாடலோடு அவனை
அவன் கை நடுங்கியது. வாள் மட்டுமல்ல, அவன் மனசும் பொங்கியது. அம்மாவின் அலமாரி ஒரு சிறிய டைரி. அவள்